டே முருகா, என்னடா கையில இவ்ளோ மாங்காய் வச்சிருக்கிற? பாட்டி, பக்கத்துல கண்ணுசாமி அண்ணன் தோப்புல பறிச்சிட்டு வந்தது. அப்படியா? கண்ணுசாமி அண்ணன் கிட்ட கேட்டியா? இல்ல பாட்டி, அது எதுக்கு கேட்டுட்டு, நிறைய மாங்காய் இருக்குல்ல, 4 எடுத்தா தெரியவா போகுது. அப்ப திருடிட்டு வந்திருக்க அதானே? சரி சரி, ஊர்ல எல்லாரும் நாளைக்கு பள்ளிக்கூடம் திறக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க, உண்மையா? ஆமா பாட்டி, இது ரொம்ப கெட்ட செய்தி. இன்னும் ஒரு 6 மாசம் லீவ் இருந்தா நல்லா இருக்கும். சரி, என்ன பண்றது, நாளையில இருந்து கிளம்பணும்ல, வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சு ரெடியாகிற வழியை பாரு. சரி பாட்டி. இவன் என்ன பண்றதுன்னே தெரியல, எப்பா பாரு மொபைல. முடியலடா சாமி. நல்ல வேலை நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போயிடுவான், கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் நம்ம. டேய் ரோஹித், ரோஹித். செவிடங்கால சங்கூதன மாதிரி தான் இவனை கூப்பிடுறது. டேய் ரோஹித், அம்மா கூப்பிட்டீங்களா? இந்த மொபைல் எல்லாம் மூட்டை கட்டிட்டு நாளையில இருந்து ஸ்கூலுக்கு போற வழியை பாருடா. என்னது, நாளையில இருந்து ஸ்கூலா? ஐயோ அம்மா, சம்மர் ஹோம்ஒர்க் நான் இன்னும் ஸ்டார்ட் கூட பண்ணலையே. இந்த கதையெல்லாம் விட்டுட்டு ஸ்கூலுக்கு நாளைக்கு போறதுக்கு வேணுங்கிற வேலையெல்லாம் பாரு. அம்மா சில் பண்ணுங்க, ஸ்கூல் தானே, பார்த்துக்கலாம். பாட்டி பாட்டி, என்னோட ஸ்கூல் பேக் பாத்தியா? ஆமாண்டா, பார்த்தேன். கடைசி நாள் ஸ்கூல் லீவ் விடுற அன்னைக்கு தூக்கி வீசினில்ல அட்டாணி மேலே, போய் தேடுறா போடா. ஆமாம் பாட்டி, இப்போ தான் ஞாபகம் வருது. சரி சரி, என்னோட ஷூவை பாத்தியா? அதையும் காணும். பசங்க கூட விளையாடும் போது போட்டுட்டு போனீங்களடா, அப்புறம் எங்கடா போச்சது? ஆமா பாட்டி, அது ஏதோ ஒரு குளத்துல தூக்கி வீசிட்டேன். சரி சரி, நானே போய் தேடி எடுக்கிறேன். நம்ம படிக்கிறோமோ இல்லையோ, புது பேக் வாங்கியாச்சு, புது ஷூ வாங்கியாச்சு, ஸ்டைலாக ஹேர் கட் பண்ணியாச்சு. இனி என்ன வேணும்? சரி சரி, இந்த வருஷமாவது நம்ம ரொம்ப சீரியஸாக படிக்கணும். என்ன மொபைல் நோட்டிஃபிகேஷன் இப்போ வருது? ஓ, ஃப்ரீ ஃபயர் விளையாட கூப்பிட்றானுங்க. சரி சரி, நம்ம ஆடுவோம். பாட்டி பாட்டி, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன், பாய். பஸ் வந்துருச்சு. சாயந்தரம் சீக்கிரமா வயலுக்கு வந்துரு, வேலை இருக்கு. சரி பாட்டி. அண்ணே அண்ணே, டிரைவர் அண்ணே, பஸ் நிறுத்துங்க, நானும் வரேன், நீங்க சேர்த்திக்கோங்க. முதல் நாளே அடி வாங்க முடியாதுண்ணே, இருங்கண்ணே. லீவ்ல மட்டும் விளையாட போகும்போது ஃபாஸ்டா மின்னல் வேகத்துல காணாம போயிடுவான். இப்போ ஓடுறதே நடக்கிற மாதிரி தான் இருக்குது. இவன் பஸ்ஸை பிடிச்சி ஸ்கூலுக்கு போய் தெரியல என்ன நடக்குது, பாப்போம் சாயந்தரம். அப்பா, எப்படியோ ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் பஸ்ஸை பிடிச்சிட்டேன். ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதோ இல்லையோ, மண்டே ஃபீலிங் ரொம்ப வலிக்குது. வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் மிஸ். சரி சரி, எல்லாருக்கும் ஹாலிடே எப்படி போச்சு? மிஸ் மாங்காய், ஸ்விம்மிங்கு, கிரிக்கெட்டு, ஒரே ஃபன்னு தான் மிஸ், ரொம்ப ஜாலியாக இருந்தது. மிஸ், நான் நெட்ஃப்ளிக்ஸு, ப்ரைமு, ரீல்ஸு, ஸ்லீப்பு, ஃபுல் பிஸி மிஸ். சரி சரி, உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்து விட்டுருந்தேன்ல, எடுத்துகிட்டு வாங்க பார்க்குறேன். மிஸ், நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன் மிஸ், ஆனால் மறந்துட்டு வந்துட்டேன். மிஸ், நானும் கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டேன், ஆனால் பிடிஎஃப் ஓப்பன் ஆகலை. மிஸ், எனக்கு ஒரு டவுட்டு. சொல்கிறா, என்ன? மிஸ், நெக்ஸ்ட் ஹாலிடே எப்போன்னு சொன்னீங்கன்னா நானும் ப்ரிப்பேர் ஆகிட்டு வரதான். நாளைக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்கடா, செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஹாலிடே எப்போன்னு தகவல் சொல்கிறேன். சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சா ஸ்டூடெண்ட்ஸ் லைஃபு மீண்டும் லோடிங், புரியுதா? இந்த ரோஹித்தோட கருத்து என்னன்னா, சம்மர் ஹாலிடேஸ் முடிஞ்சதும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல் ரீஓப்பன் இல்லை, ஃப்ரீடம்க்கு க்ளோஸு. வரட்டமாமே? மாப்பு